மகாராஷ்டிர மாநிலத்தில் வரும் 15ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதை அடுத்து அம்மாநிலத்தின் தேர்தல் களம் களை கட்டியுள்ளது. இதுகுறித்து மேலும் பல தகவல்களை மும்பையிலிருந்து நமக்கு தர காத்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். இப்போ நம்ம மும்பையில் சிஎன் கோலிவாடா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கோம். இங்கே தமிழர்கள் நிறைய இருக்காங்க. இந்த நோட்டீஸ் பாருங்கள், சிவசேனாவோட நோட்டீஸ். இதை நீங்கள் தமிழில் பார்க்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவர் 15 வருஷம் கவுன்சிலராக இருந்து இப்போ தான் முதல் முறையாக எம்எல்ஏவாக நிற்கிறதுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. இதில் பல காரணங்கள் இருக்குது. ஒரு முக்கிய, இவர் நல்லா இங்கே வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. ஒரு முக்கிய காரணம், சிவசேனாவும் சரி மற்ற எல்லா கட்சிகளும் சரி தனித்து போட்டியிடுகிறார்கள். இதனால் நிறைய பேருக்கு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இவர் முதல் முறையாக எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறாங்க. இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு குரல் கொடுத்த ஒரே கட்சி சிவசேனா தான், அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி தமிழர்கள் மத்தியில் தமிழில் நோட்டீஸ் கொடுத்து ஓட்டு சேகரிச்சுட்டு இருக்காரு. இப்போ நாம சிவசேனாவோட ஆஃபீஸில் தான் இருக்கோம். இப்போ நீங்கள்லாம் பார்க்கலாம், தமிழர்கள் இங்கே ஒரு சில பேர் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் தந்தி டிவி வந்திருக்குன்ன உடனே எல்லாரும் ஆர்வமாக இங்கே பேச வந்திருக்காங்க. இப்போ அவங்ககிட்டே கேட்கலாம். சார், 25 வருஷம் நீங்களும் பாஜகவும் ஒன்றா இருந்தீங்க. இப்போ பாஜக கிட்டேருந்து பிரிஞ்சு வந்துட்டீங்க. பிரிஞ்சு வந்த பிறகு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? சிவசேனாவுக்கு லாபமா இழப்பா? லாபமாக இழப்பான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பிரிஞ்சது நல்லதில்லை. ஆனால் சிவசேனாவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா மகாராஷ்டிரியன் ஓட்டு, மராட்டியர்கள் ஓட்டு, அப்புறம் நம்ம தமிழ்காரங்க ஓட்டு, அப்புறம் இன்னும் உத்தர பாரதிய, பீகாரியர், இவங்களாம் எல்லாம் சேர்ந்தா சிவசேனா ரொம்ப இருக்குது. அதனால் ஜெயிக்கிறதுக்கு பிரகாசமாக இருக்குது. ஆனால் பிஜேபிக்கும் சிவசேனா பிரிஞ்சிருக்கக்கூடாது. நன்றி சார். மேடம், நீங்கள் சொல்லுங்கள், மொத்தம் 5 கட்சி இப்போ 5 முனை போட்டி இங்கே இருக்கிறது. ஒரு பக்கம் காங்கிரஸ், என்சிபி ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாஜக, எம்என்எஸ் கேட்குறாங்க. சிவசேனா என்ன சொல்லி தமிழ் மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கிறீங்க? மற்ற கட்சியோட விஷன் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. மற்ற கட்சியோட விஷன் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் எங்களோட சிவசேனாவோட விஷன் இவ்வளோ தான். கரீப் யாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழைப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் முன்னப்ப நல்லா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதே போல் அவங்களுக்காக நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ஸ் இல்லை, படிப்புக்காக நாங்கள் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறோம்.